மால்யவான் தனது அறிவுரையை ராவணனுக்கு தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வருகிறான். இறுதியாக அவன் சொன்னது, ஒற்றை அம்பினால் உன்னை வென்றவனாகிய வாலியை வீழ்த்தியவன் அவன். அதனோடு மட்டுமல்லாமல் நீ பெரிதும் நம்பியிருந்த உனது தம்பி கும்பகர்ணனை அழித்தவன். அதனோடு மட்டுமல்லாமல் யார் ஒருவராலும் கடக்க இயலாத கடலை அணையிட்டு கடந்தவன். அப்படிப்பட்டு இருக்கக்கூடிய அந்த ராமன் முன்பு நாம் மீண்டும் தொடர்ந்து எதிர்த்து நம் படை பிரிவுகளை அனுப்பினோம் என்றால் நம்முடைய படை வீரர்கள் எல்லாம் நீர்க்குமிழிகளை போலே மறைந்து போவார்கள். ஆகவே நீ அவனை வெல்லுதல் என்பது இயலாது. ஆகவே சூலியை பொறுப்பினோடும் தூக்கிய விசயத்தோழன், சூலப்படையை கையிலே கொண்டுள்ள ராவணனே, மன்னிக்கணும், சூலப்படையை கையிலே கொண்டுள்ள சிவபெருமான் அமர்ந்திருக்கக்கூடிய கைலை மலையை எடுத்த ராவணனே, உனது ஆற்றல் இத்தகையது என்றாலும் உன்னால் அனுப்பப்பட்ட எந்த ஒரு படை வீரரோ அவர்களை அழிக்க முடியவில்லை. சிந்தித்து செயல்படு. இனி நீ செய்தற்கு உரிய ஒரே செயல், சீதையை அவனிடம் கொடுத்துவிட்டு மன்னிப்பை கேள். அடுத்தது பேசுறான். மறிகடல் குடித்து வானை மண்ணொடும் பறிக்க வல்ல எரிபடை அரக்கர் எல்லாம் இறந்தனர். இலங்கை ஊரும் சிறுவனும் நீயும் அல்லால் ஆர் உளர் ஒருவர் தீர்ந்தார். வெறிது நம் வென்றி என்றான் மாலி மேல் விளைவது ஒருவன். இதை விட ஒரு மிகச்சிறந்த அறிவுரைய ஒரு முற்றுப்புள்ளி போல சொல்ல முடியாது. எவ்வளவு அழகா சொன்னா, மறிகடல் குடித்து வானை மண்ணொடும் பறிக்க வல்ல, அலைகளை உடைய கடலினது நீரையெல்லாம் உடனே குடித்தோம். ஆகாயத்தை மண்ணுலகத்தோடு சேர்க்க வேண்டும் என்றால் உடனாக சென்று சேர்க்க வல்ல ஆற்றல் வாய்ந்த அனைத்து அரக்கர்களையும் நாம் இழந்திருக்கிறோம். எரிபடை அரக்கரெல்லாம் இறந்தனர். எரிதற்கு உரிய தெய்வீக ஆற்றல் கொண்டுள்ள படைக்கலன்களை பெற்றவர்கள் எல்லோரும் இறந்து போயினர். இனி யார் இருக்கிறார்கள் ராமனையும் லக்குவனையும் வானர படைகளையும் எதிர்ப்பதற்கு? நீயும் இலங்கை ஊரும் சிறுவனும் நீயும் அல்லால் ஆர் உளர் ஒருவர் தீர்ந்தார். இலங்கை என்கின்ற ஒரு ஊர் இருக்கிறது. நின் சிறுவனாகிய இந்திரஜித்தன் மட்டும் இருக்கிறான். அவனுக்கு துணையாக நீ இருக்கிறாய். வேறு யார் இருக்கிறார்கள்? வீரம் என்று சொல்லக்கூடிய அளவிலே இந்த ராமனை எதிர்ப்பதற்கு வேறு யார் இருக்கிறார்கள்? ஆகவே நம் வென்றி வெறிது என்றான் மாலி மேல் விளைவது ஒருவான். ஆகவே நாம் கொள்ளக்கூடிய வெற்றியெல்லாம் வெறுமையானது, கனவு போன்றது, வெல்ல முடியாது என்று கூறினான். மேலே விளையக்கூடிய செயல் எவ்வாறாக இருக்கும் என்பதை உணர்ந்து மால்யவான் இப்படி பேசினான். முதலையும் மூர்கனும் கொண்டது விடான்றது பழமொழி அல்லவா? ஆகவே தான் கொண்ட கொள்கையில சற்றும் விலக விரும்பாத ராவணன் தனது மாமன் சொல்லின வார்த்தைகளுக்கு மறுமொழி பேசுகிறார். நான் நிச்சயமாக சீதையை கொண்டு ராமனிடம் சேர்க்க முடியாது என்பதற்கு உரியதாகிய மறுமொழியை பேசுகிறார். கட்டுரை அதனை கேளா கண் எறி கதுவ நோக்கி பட்டனர் அரக்கர் எண்ணின் படைக்கலம் படைத்த எல்லாம் கெட்டன எனினும் வாழ்க்கை கெடாது. இனி கிளி அணாளை விட்டிட எண்ணியோ நான் பிடித்தது வேட்கை வீய. எவ்வளவு வெளிப்படையா பேசினான்னு பாருங்க. இவ்வாறு ராமனை பற்றியும் ராவணனை பற்றியும் தெளிவாக கம்பன் எழுதியதினாலதான் இன்று இலங்கையில ஒரு இயக்கமே உருவாகி இருக்கிறது. ராவணனை போற்றி பரவக்கூடிய இயக்கம்.
அதுல மறந்தும் ராவணனை தவறாக எங்கும் சித்தரித்து விடக்கூடாது. பல கற்றறிந்த பெருமக்களே அந்த இயக்கத்துல பங்கெடுத்து கொண்டு கடுமையாக அவர்கள் விமர்சனத்தை வைக்கிறார்கள். எங்கள் ராவணன் அப்படி ஒன்றும் பெண் பித்து கொண்டவன் அல்லன்னு. கம்பன் என்ன எழுதுறான் பாருங்க. கட்டுரை அதனை கேள கண்ணெறி கதுவ நோக்கி. மால்யவானால் சொல்லப்பட்ட கட்டுரைன்னா உறுதிமொழின்னு அர்த்தம். உறுதியாக நடப்பவற்றை சொல்லக்கூடியதற்கு பேர் கட்டுரைன்னு பேர். கட்டு உரைத்தல். உறுதியானது எது என்று அதை எடுத்து சொல்லுது. இவ்வாறு மால்யவான் உறுதியானவற்றை எடுத்து சொன்னதை கேட்டு ராவணன் கண்கள்ல தீப்பொறி பறந்ததா. கண் எரி கதுவ நோக்கி. கண்களில் இருந்து தீ சிந்தக்கூடிய அளவினுக்கு அப்படியே மால்யவான எரிப்பது போல பார்த்தான். பட்டனர் அரக்கர் எண்ணின் படைத்த படைக்கலமெல்லாம். அரக்கர்கள் எல்லாம் இறந்து பட்டார்கள் என்றாலும், நமக்கு உண்டான அனைத்து தெய்வ படைக்கலன்களை இழந்து விட்டோம் என்றாலும், கெட்டன எனினும் இனி கிளிய நாளை. நம்முடைய அரக்கர்களும் நாம் கொண்டுள்ள தெய்வத்தன்மை வாய்ந்த ஆயுதங்களும் முற்றிலுமாக அழிந்து போனாலும், கிளி போன்று மென்மையாக பேசக்கூடிய சீதையை நான் பிடித்தது வேட்கை வீய வாழ்க்கை கெடாது விட்டிட எண்ணியோ. நான் அந்த கிளி போன்று பேசக்கூடிய சீதையை பற்றியது என் ஆசை கெட உயிர் வாழ்க்கை கெடாமல் விட்டுவிட முடியுமா? அதுக்கு பதிலாக உயிரை கூட விட்டுடுவேன்னு பொருள். என் ஆசையை நான் முழுவதுமாக அடைய வேண்டும். அதற்காகத்தான் அவளை பிடித்து வந்தேன். அந்த ஆசை நிறைவேறாமல் என்னுடைய வாழ்க்கை என்னை விட்டு போகாது. மாறாக என்னுடைய படையோ என்னுடைய படைக்கலன்களோ வீரர்களோ எவ்வளவு பேர் அழிந்தாலும் எனக்கு கவலை கிடையாது. நான் பிடித்த ஆசையிலிருந்து விடுவதாக இல்லை. நான் எவ்வாறாகிலும் சீதையோடு வாழ வேண்டும். அதற்குத்தான் இவ்வளவு பெரிய முயற்சியில ஈடுபட்டேன். கேட்டுட்டு அடுத்தது சொன்னா, மைந்தன் என் மற்றையோர் என் அஞ்சி நீர் வாழ்வு வேட்டீர். உய்ந்து நீர் போமின் நாளை ஊழி வெந்தீயின் ஓங்கி சிந்திய மனிதரோடு அக்குரங்கினை தீர்ப்பேன் என்றான். வெந்திரல் அரக்கர் வேந்தன் மகன் இவை விளம்பலுற்று. மைந்தன் மற்றையோர் என் மகன் என்ன, மற்றைய யாவர்தாம் என்ன. இந்த போர்க்களத்துல சீதையின் பொருட்டாக யார் இறந்தாலும் எனக்கு கவலை இல்லைன்னு. அஞ்சினர் வாழ்வு வெட்டீர் நீர் உய்ந்து போ. இவ்வாறு அச்சம் கொண்டு ராமனையும் லக்குவனையும் எதிர்க்க முடியாது, உங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் பிழைத்து போங்கள். நான் போரை தொடர்ந்து நடத்த போறேன். நாளை ஊழி வெந்தீயின் ஓங்கி. நாளைக்கு ஊழி காலத்து தோன்றக்கூடிய கடுமையான தீயை போல சிந்திய மனிதரோடு அக்குரங்கினை தீர்ப்பேன். எனது சேனைகளை அழித்த ராம லக்குவனையும் அவர்களோடு உடன் வந்துள்ள வானர படையினையும் நான் ஒருவனே அழிப்பேன் என்றான் என்று ராவணன் கடுமையான கோபத்தோடு சத்தம் போட்டு. வெந்திரல் அரக்கர் வேந்தன் மகன் இவை விளம்பலுற்றான் என்று கொடிய அரக்கன் இவ்வாறு சொன்ன பொழுது, ராவணன் இவ்வாறு சொன்ன பொழுது, ராவணனது மொழியை கேட்ட மகனாகிய இந்திரஜித்தன் தந்தையை சமாதானப்படுத்த பேச ஆரம்பிச்சான். என்ன பேசுகிறான்? தந்தையே, நான் செய்தற்கு உண்டான யாகம் ஒன்று இருக்கு. அந்த யாகத்துக்கு பேரு நிகும்பலைன்னு பேரு. அந்த யாகத்தை நான் செய்து விட்டேன் என்றால் என்னை யார் ஒருவராலும் அழிக்க முடியாது. என்னுடைய ஆற்றல் பல்கி பெருகிவிடும். ஆகவே நான் எவ்வாறாகிலும் அந்த யாகத்தை செய்ய வேண்டும். ஆனால் அதனை நான் செய்கின்ற பொழுது நம்முடைய எதிரிகள் யார் ஒருவரும் அதை பார்த்து விடக்கூடாது. அதனால ஒரு தனக்கு தெரிந்த ஒரு அழகான எண்ணத்தை முன்வைக்கிறான் இந்திரஜித்தன். எப்படி? உளது நான் உணர்த்தற்பாலது உணர்ந்தனை கோடல் உண்டேல் தள மலர்கிழவன் தந்த
படைக்கலம் தழலின் சார்த்தி அளவு இலது அமைய விட்டது ராமனை நீக்கி அன்றால் விளைவு இலது அணையன் மேனி தீண்டில மீண்டது அம்மா. உணர்ந்து கோடல் உண்டேல் நான் உணர்த்தற்பாலது உள்ளது. நான் சொல்லக்கூடியத பொறுமையா கேட்டு உணரக்கூடிய பொறுமை உனக்கு இருக்குன்னா நான் உனக்கு இங்க ஒண்ணு சொல்ல விரும்புறேன். கோபத்தோட இருக்கிற தந்தைக்கு விளக்கம் சொல்ல போறான். அதனால நிதானமா ஆரம்பிச்சான். நான் சொல்றத நிதானமா கேளு. நிதானமாக கேட்டு அதில் உள்ளீடாக இருக்கக்கூடிய பொருளை புரிந்து கொள். அதன் பிறகு நான் என்ன செய்ய இருக்கின்றேன் என்பதை தெரிவிக்கிறேன். உணர்ச்சி வயப்பட்டு நான் சொல்றதெல்லாம் உடனே கேட்டு மறுக்காத, பொறுமையா கேள். கூறத்தகுவது உளது தள மலர்கழவன் தந்த படைக்கலம் தழலின் சார்த்தி. பலவாகிய இதழ்களை உடைய தாமரை மலரிலே இருக்கும் பிரம்மன் கொடுத்த பிரம்மாத்திரம் முறையான முறையில வழிபாடு செய்து அளவு இலது அமைய விட்டது ராமனை நோக்கி என்றால் அளவற்ற ஆற்றல் உடைய அந்த பிரம்மாஸ்திரம் ராமனை நீக்கி அவனையும் கொல்ல வேண்டும் என்றே விடுத்தேன். அதான் என்னுடைய நோக்கம். ஆனா என்னாச்சு? விளைவு இலது அணையன் மேனி தீண்டில மீண்டது அம்மா. அவ்வாறு நான் விடப்பட்ட பிரம்மாஸ்திரம் ராமனை தீண்டல, மீண்டு விட்டது என்னிடமே. ஆகவே நான் எய்த பிரம்மாஸ்திரம் உரிய முறையான வழிபாட்டோடு தான் அனுப்பினேன். ராமனையும் உட்படுத்தி அவனையும் கொல்ல வேண்டும்னு தான் அனுப்பினேன். ஆனால் அது ராமனது மேனியை தீண்டாமல் அந்த அத்திரம் மீண்டும் என்னிடமே திரும்பி வந்துவிட்டது. அப்ப அதுல இருந்து ஒண்ணு புரிகிறது, நாம் எதிர்பார்த்தது போல ராமன் மானுடன் அல்லன். ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்த முடிவுக்கு அவனே வரும். அடுத்த பாட்டுல மானிடன் அல்லன் தொல்லை வானவன் அல்லன் மற்றும் மேல் நிமிர் முனிவன் அல்லன் வீடனன் மெய்யின் சொன்ன யான் எனது எண்ணல் தீர்ந்தார் எண்ணுறும் ஒருவன் என்றே தேனுகு தெரியல் மன்னா சேகு அறத் தெரிந்தது அன்று. எப்படி? இப்பதான் இந்திரஜித்தனுக்கு உண்மையான ஞானம் புலப்படுது. ரொம்ப தெளிவா சொன்னான். மானிடன் அல்லன், நான் எந்த அத்திரத்தை யாவரையும் அழிப்பதற்கு உண்டான ஆற்றல் வாய்ந்த பிரம்மாத்திரத்தை முறையாக வழிபட்டு எய்தேன். அது ராமனை தீண்டாம திரும்பி வந்தது. அப்பொழுதுதான் எனக்கு ஒரு உண்மை புரிந்தது. மானுடன் அல்லன், வந்திருக்கிறவன் மனிதனாக இருக்க முடியாது. தொல்லை வானவன் அல்லன், வானத்துல இருக்கிற தேவர்களும் என்ன தேவர்களாய் இருந்தா நான் எய்த பிரம்மாஸ்திரம் அவர்களை வென்று இருக்கும். ஏன்னா நான் இந்திரனையே வென்றவன். ஆகவே நாம நினைக்கிறது போல அவன் மனிதனும் இல்ல, ஏற்கனவே நம்மிடம் தோற்று ஓடின தேவர்களும் அல்ல, மற்றும் மேல் நிமிர் முனிவன் அல்லன், மேன்மை பொருந்திய முனிவனும் இல்லை அவன். வீடனன் மெய்யின் சொன்ன, ஏற்கனவே சிறிய தகப்பன் விபீஷணன் சொன்ன சத்தியத்தை. வந்திருக்கிறவன் சாதாரண ஆள் இல்ல, யான் எனது எண்ணல் தீர்ந்தார் எண்ணுறும் ஒருவன். என்ன அழகான விளக்கம்! யான் எனது என்னும் செருக்கினை நினையாமல் நீங்கி உள்ள ஞானிகள் என்றென்றும் எண்ணுதற்கு உரிய ஒப்பற்ற பரம்பொருள் இவன். இததான் விபீஷணன் அன்னைக்கே சொன்னான். நமக்கு அன்னைக்கு புரியல, இப்பொழுது எனக்கு புரிந்தது என்றே தேனுகு தெரியல் மன்னா, தேன் சிந்தும் மலர்களால் கட்டப்பட்ட மாலையை அணிந்திருக்கக்கூடிய ராவணனே, மன்னனே, சேகு அறத் தெரிந்தது அன்றே நான் இப்பொழுது ஐயமற தெளிவாக அறிந்து கொண்டேன். அவன் மானுடனும் அல்ல, தேவனும் அல்ல. ஆணவத்தை யாரெல்லாம் விடுகிறார்களோ அவர்களால் உணரப்படக்கூடிய பரம்பொருள் அவனே. இத முன்பே
விபீடனன் சொன்னான். அன்னைக்கு நாம அதை தெரிந்து கொள்ளல. விபீடனன் சொல்லியதை ஏற்காமல் அவனை ஏளனம் செய்தோம். அவனால் அன்று சொல்லப்பட்டது இப்பொழுதுதான் எனக்கு உண்மை என தெரிந்தது. ஐயம் இல்லாமல் தெரிந்து கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் இதுவரைக்கும் என்னால் எய்யப்பட்ட பிரம்மாஸ்திரம் யாரையும் விட்டது இல்லை. ஆனால் இங்கு ராமனை அது தொடக்கூட இல்லை. ஆகவே பிரம்மாத்திரமும் தோற்று போகக்கூடிய அளவினுக்கு ராமன் என்று ஒருவன் இருக்கிறான் என்றால் அவன் மானுடனாகவோ தேவனாகவோ முனிவனாகவோ இருக்க முடியாது. அவன் பரம்பொருளாக மட்டுமே இருக்க முடியும். இப்பொழுதுதான் எனக்கு ஐயம் தீர்ந்தது. ஆகவே ரொம்ப அழகா சொன்னான். அணையது வேறு நிற்க அன்னது பகர்தல் ஆண்மை வினையன அன்று நின்று விழுந்தது வீழ்க வீர இணையல் நீ மூண்டு யான் போய் நிகும்பலை விரைவின் எய்தி துணி அரு வேள்வி வல்லை இயற்றினால் முடியும் துன்பம். என்ன அழகா பேசினா பாருங்க இந்திரஜித். அணையது வேறு நிற்க, நான் கண்டறிந்த உண்மை ஒரு பக்கம் இருக்கட்டும், ராமன் பரம்பொருள் இருந்துட்டு போட்டோம். இப்போ இந்த பகைவர்களை அழிக்கணும், அதுக்கு நான் வழி சொல்றேன். அன்னது பகர்தல் ஆண்மை வினையன அன்று, அத்தகு உண்மைகளை கூறி இந்த போர்க்களத்துல இனி தொடராமல் தவிர்ப்பது என்பது பேராண்மையான செயலுக்கு உரிய ஒன்று அல்ல. நான் உள்ள நிலவரத்தை சொன்னேன். ஆனால் இவர்களை அழிக்க முடியாதுன்னு நான் ஒதுங்கலை. அது என்னுடைய ஆண்மைக்கு பொருந்தாது. இவர்களை அழிக்கலாம். அழிக்கிறதுக்கு என்ன ஒரு வழி? நின்று விழுந்தது வீழ்க வீர நீ இணையல். போரில் எதிர்த்து நின்று விழுந்தவர்கள் வீழட்டும். வீர அது பற்றி வருந்தாதே. ராவணனே நீங்க அதை பற்றி வருந்த வேண்டாம். மூண்டு யான் போய் நிகும்பலை விரைவின் எய்தி, யான் முனைந்து சென்று நிகும்பலை என்ற கோயிலை விரைவில் அடைந்து துணி அரு வேள்வி வல்லை இயற்றினால், துன்பம் அறுதற்கு காரணமான அந்த நிகும்பலை கோவில்ல ஒரு யாகத்தை செய்தால் துன்பம் முடியும். மன்னனே, உன்னுடைய துன்பம் முடிவுக்கு வந்துடும். வானரர்களையும் ராமனையும் லக்குவனையும் அழிச்சுள்ளும். ஏற்கனவே அவனிடம் நான் தோற்றேன், என்னுடைய பிரம்மாத்திரம் பயன்படவில்லை என்று சொல்லி அவனை புகழ்ந்து மீண்டும் அவனோடு போர் செய்யாமல் இருக்கக்கூடாது என்பது ஆண்மை அல்ல. அது நான் செய்ய விரும்பல. உனக்காக போர் செய்ய போற, அவர்களை வெல்லலாம். வெல்லுதற்கு முன்பு என் ஆற்றலை பெருக்கிக் கொள்ள நிகும்பலை கோவிலுக்கு சென்று நான் ஒரு வேள்வி செய்யணும். அந்த வேள்வியை செய்து விட்டேன் என்றால் நம்முடைய துன்பம் எல்லாம் முடிவுக்கு வந்துடும். நான் இந்த ராமனையும் லக்குவனையும் ஏனைய வானர வீரர்களையும் ஒரு நொடிக்குள் அழித்து விடுவேன் அப்படின்னு சொன்ன வேடிக்கை பாருங்க. ராவணன் நிகும்பலைய பற்றி இப்பதான் கேட்டே தெரிஞ்சுக்க. கம்பன் பார்வையில என்ன காரணம்னா, ராவணன் இதுவரைக்கும் தன் வீரத்தில் கொண்டிருந்த நம்பிக்கை, தன்னை சார்ந்தவர்கள் மீது வைத்திருந்த நம்பிக்கை, அதனால இதுகாரும் அவன் பெற்ற வரங்களினால் கொண்டிருக்கக்கூடிய தெய்வ படைக்கலன்களினால் யாரும் அவனை அணுக முடியல. யாரும் அவனை வெல்லுதற்கு இல்ல, அவனோடு போர் புரிதற்கு கூட எண்ணியது கிடையாது. அதனால ஏனைய பிற ஆற்றல்களை தருவதற்குண்டான எந்த செய்திகளிலும் அவனது மனம் செல்லல, ஈடுபடல. ஆகவே தன் மகன் இப்பொழுது சொல்லுகிறான், நிகும்பலை கோவில்னு ஒண்ணு இருக்கு, அங்க போயிட்டு நான் ஒரு வேள்வி செய்யணும்னு. இப்ப கேட்கிறான் ராவண, நிகும்பலை வேள்வினா என்ன? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு பெரிய செல்வந்தன், இதுகாரும் அவனுக்கு உண்டான செல்வ செழிப்புல அவனுக்கு உண்டானது எல்லாம் அவன் முன்னாடி வந்து நிற்கும். அப்படிப்பட்ட ஒருவன் திடீரென்று நொடித்து போனான்னா, ஏதாயிலும் ஒரு பொருளை போய் கடையில வாங்கணும்னாக்க அந்த பொருளுக்கு உண்டான விலை என்னன்னு தெரியாது, அந்த பொருள் எங்க கிடைக்கும்னு தெரியாது, அந்த பொருளை பற்றின ஒரு முழுமையான அறிவு அவனுக்கு இருக்காது. அது போலதான் ராவணனுக்கு தன்னுடைய ஆற்றல்,
தான் சிவனிடம் பெற்ற ஆற்றல் இவைகளை கொண்டே வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்திருக்கிறான். இப்பொழுது ஒன்றன் பின் ஒன்றாக தோல்வி இவனை தழுவுகின்ற பொழுது, இவனது மகன் நிகும்பலையை பற்றி சொல்லுகின்ற பொழுது, யார் அந்த நிகும்பலைன்னு கேட்க. இது ரொம்ப இயல்பாக எல்லோரிடத்தும் ரொம்ப இயல்பா நடக்கக்கூடிய குறைபாடு. ஏனென்றால் ஒரு உயரிய நிலையிலேயே இருந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒருவன் திடீரென்று கீழே விழுந்தான்னா அவனால தன்னை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு சாதாரண நிலையில் உள்ளவைகளை தெரிந்து கொள்ள முடியாது. அதனால அவன் கேட்டான், அன்னது நல்லதேயால் அமைதி என்று அரக்கன் சொன்னான், நல்மகன் உம்பி கூற நன்னலார் ஆண்டு நன்னி முன்னிய வேள்வி முற்றா வகை செரு முயல்வர் என் அவர் எய்தா வண்ணம் இயற்றலாம் உறுதி என்றான். அன்னது நல்லதேயால் அமைதி என்று அரக்கன் சொன்னான். நீ கூறக்கூடிய இந்திரஜித்தனே, நீ கூறக்கூடிய அந்த நிகும்பலையின் வேள்வி அமைத்து செய். அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னா செஞ்சிரு. நல்மகன் உம்பி கூற நன்னலார் ஆண்டு நன்னி, அது கேட்ட அவனது நல்மகனாகிய இந்திரஜித்தன், உன் தம்பி வீடனன் இந்த ரகசியத்தை கூற கேட்டு பகைவர் அந்நிகும்பலையை அடைந்து விட்டால். அதான் அவனுக்கு சந்தேகமே. நான் போய் யாகம் செஞ்சிருவேன், நான் இப்பொழுது போர்க்களத்தில் இல்லைன்னு தெரிந்து கொண்ட உடனே உன் தம்பியாகிய விபீடனனுக்கு தெரியும் நான் அடுத்து என்ன செய்வேன் என்று. ஆகவே நான் மேற்கொள்ள இருக்கக்கூடிய நிகும்பல யாகத்தை அவன் ராமன் கிட்ட சொன்னான் என்றால் அந்த கோவிலுக்கே ராமன் படையோட வரும். ஆகவே முன்னிய வேள்வி முற்றா வகை செரு முயல்வர் என்ன. ஆகவே விபீடனன் மூலமாக ராமலக்குவர்களுக்கு அந்த நிகும்பலை கோவிலும் அதன் கண் நான் செய்தற்கு உண்டான வேள்வியும் தெரிவிக்கப்பட்டு விட்டால் ராமனும் லக்குவனும் அந்த கோவிலுக்கே வந்து என்னுடைய வேள்வியை முற்று பெறாத வகையில போரை தொடங்குவார்கள். என்ன பண்ணலாம்? அவர் எய்தா வண்ணம் இயற்றலாம் உறுதி என்றான். அவ்வாறு பகைவர்களாகிய ராம லக்குவர்கள் அந்த கோவில் பக்கம் வரக்கூடாது. அவர்கள் வராத அளவுல தடுத்துட்டா நான் யாகத்தை முடிச்சிருவேன். நான் யாகத்தை முடித்து விட்டேன் என்றால் ராமனைய லக்குவனை அழிப்பது உறுதி. இப்ப இந்த யாகத்தை செய்யக்கூடிய இடத்தை விபீடனன் காட்டி கொடுத்துருவான். இப்ப விபீடனன் காட்டி கொடுத்தால் யாகத்தை முடிக்க முடியாது. என்ன செய்யலாம்? இப்ப விபீடனன் அங்க வரக்கூடாது. உடனே இந்திரஜித்தனே அதுக்கு வழியே சொன்ன. என்ன பண்ணலாம் தெரியுமா? ஜானகி உருவமாக சமைத்து அவள் தன்மை கண்ட வானுயர் அனுமன் முன்னே வாளினால் கொன்று மாற்றி யான் நெடும் சேனையோடும் அயோத்தி மேல் எழுந்தேன் என்ன போன பின் புரிவது ஒன்றும் இல்லாது அவர் துயரம் பூண்பார். என்ன அழகா சொன்னார். இது போர்க்களத்துல அந்தந்த நேரத்திற்கு ஒரு நிரந்தரமான ஒரு ஸ்ட்ராட்டஜி மெயின்டைன் பண்ணலாம். ஆனால் போர்க்களத்துல சில நேரங்கள்ல திடீர் என்று சில மாற்றங்களை செய்யும். கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட். இப்ப இருக்கக்கூடிய மிகப்பெரிய இக்கட்டு ராமனையும் லக்குவனையும் யாகம் முடிகிற வரைக்கும் தடுத்து நிறுத்தம். அதுக்கு என்ன பண்ணலாம்? என்ன அழகான சிந்தனை பாருங்க. ஜானகி உருவமாக சமைத்து சீதையினது உருவத்தை மாயையினால் நாம ஏற்படுத்தி அவள் தன்மை கண்ட வான் உயர் அனுமன் முன்னே அந்த சீதை போலி சீதையை முன்பே வந்து அசோகவனத்துல கண்டிருக்கிறானே மிக்க உயர்ச்சி உடைய அனுமன், அவன் முன்னாடி போய் அந்த போலி சீதையை கொல்லாம். மற்ற வானரர்களுக்கு சீதை யார் என்னன்னே தெரியாது. அங்க தெரிந்தவர்கள் ராமன், லக்குவன், அனுமன், வேற யாருக்குமே தெரியாது. அதனால அனுமன் முன்னாடி போய் அந்த பொய்யான சீதைய வாளினால் கொன்று, கத்திய வச்சு நேரடியா வெட்டணும். அவளை வெட்டிட்டு மாற்றி அவளது உயிரை நீக்கியதன் பின்
இந்திரஜித்தன் எங்கேன்னு கேட்டா அப்போ ஒரு வதந்திய பரப்பிடணும். என்ன வதந்தி? ஏன் போர்க்களத்துக்கு இந்திரஜித்தன் வரவில்லை என்றால், இந்திரஜித்தன் பெரிய படையெடுத்து கொண்டு அயோத்தியின் நோக்கி சென்று இருக்கிறான்னு சொல்லணும். ஒரு பெரிய குழப்பம் ஏற்படும். சீதை இறந்த ஒரு துக்கம், பெரும் படையோடு இந்திரஜித்தன் வான் வழியே அயோத்தி நோக்கி போயிருக்கான்னா அயோத்தியில பரதனும் சத்ருகனும் என்ன பண்ணுவார்களோ தெரியாத தடுமாற்றம். ஆகவே எழுந்தான் என்ன போன பின் என்ற ஒரு செய்திய அங்க அப்படியே பரப்பி விட்டுட்டா, புரிவது ஒன்றும் இல்லாது அவர் துயரம் பூண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து அவர்கள் துன்பத்தினுள் ஆழ்வார்கள். அந்த துன்பத்தில் அவர்கள் ஆழக்கூடிய அந்த நேரத்துல எனக்கு சாதகமாக நான் நிகும்பல யாகத்தை முடிச்சிடுவேன். என்ன ஆகுமா? இத்தலை சீதை மாண்டாள் பயன் இவன் இல்லை என்பார், அத்தலை தம்பிமாரும் தாயரும் அடுத்துள்ளோரும் உத்தம நகரும் மாளும் என்பது ஓர் வருத்தம் ஊன்ற பொத்திய துன்பம் மூல சேனையும் தாமும் போவர். என்ன அழகான திட்டம்! இத்தலை சீதை மாண்டாள். யாருக்காக இவ்வளவு தூரம் படை நடத்தி நாம வந்தோமோ அந்த சீதையை மீட்க முடியவில்லை, மாறாக சீதை கொல்லப்பட்டு விட்டாள் என்ற காட்சியை பார்த்ததன் பின்னும் பயன் இவன் இல்லை, இனி எது கருதி போரை தொடர்ந்து செய்ய வேண்டும், ஒரு பயனும் இல்லைன்னு இனி போருக்கு இவர்கள் உத்வேகத்தோடு முன்வர மாட்டார்கள். எல்லா வீரர்களும் இனிமே எதுக்கியா போர் செய்யணும், போயிடலாம். அத்தலை அயோத்தியை நோக்கி இந்திரஜித்தன் போயிருக்கிறான்ற செய்தியினால தம்பி மாறும் பரதனும் சத்ருகனும் தாயரும் 3 தேவியர்களும் அடுத்துள்ளோரும் வசிட்டன் முதலான ஏனைய பிறர்களும் உத்தம நகரும் அயோத்தி என்கின்ற தொன்மை சிறப்புடைய நகரும் மாளும் என்பது ஓர் வருத்தம் ஊன்று. இந்த இந்திரஜித்தனுடைய படையினால் அவை அனைத்தும் அழிக்கப்பட்டுவிடும் என்ற வருத்தம் உள்ளத்தில் தோன்ற பொத்திய துன்பம் மூல அங்கனம் கலந்த துயரம் மேன்மேலும் வளருதலால் சேனையும் தாமும் அயோத்திக்கு போய்விடுவார்கள். எப்படி? இந்திரஜித்தன் ஒரு பெரிய சாமர்த்தியமா இதை சொன்னாலும் எதிர்த்து நின்று போர் செய்யறதுக்கு வழி சொல்லல. முதல் பாட்டுல சொன்னால அது அப்படி இருக்கட்டும், இதை கருதி நான் போர் செய்யாமல் விட்டால் ஆண்மை இல்லை. நான் போர் செய்வது ஆண்மையா அல்லது போர்க்களத்துல எதிர்க்க வந்தவர்களை குழப்பி வெற்றி கொள்வது ஆண்மையா? இதெல்லாம் விவாதிக்க வேண்டிய இடம். இதெல்லாம் ராமன் பரம்பொருள், அவனை எதிர்க்க முடியாதுன்னு வீடனன் சொன்னா, ஆகவே இப்பொழுது நான் உணர்ந்தேன்னு சொல்லிட்டு அதை காரணமாக வைத்து நாம போரை மேலும் தொடரக்கூடாதுன்னு நான் சொல்லல. அதனுடைய பேராண்மைக்கு இழுக்கு நான் ஒரு நிகும்பல யாகம் செய்யணும். அந்த நிகும்பல யாகத்தை முழுமையுமா செய்து முடிக்க ராமனையும் லக்ஷ்மணையும் நான் கொல்லுவேன்னு சொல்லிட்டு அந்த யாகம் தடையாகாமல் நடக்க வேண்டும்னா அவர்களை திசை திருப்ப வேண்டும். ஆகவே போலிச்சீதையை கொல்லு, இந்திரஜித்தன் படையோடு அயோத்திக்கு போன, எல்லாம் இங்கிருந்து கிளம்பி போயிட்டானே, நீ யாரோட சண்டை போட போற? ராமனும் லக்குவனும் படையை மீண்டும் அயோத்தி நோக்கி சென்று விட்டால் யாரோட சண்டை போட போற? அவர்களை திசை திருப்புற இதுல ஒரு பெரிய வீரமா? எவ்வளவு அழகான ஒரு சிந்தனை! இந்த அரக்கர்களினுடைய பல நேரங்கள்ல முட்டாள்தனமான சிந்தனை பிடித்தார். போரையும் செய்யணும்னு ஆசை, செய்தால் என்ன நடக்குமோன்ற கவலை, தன் ஆற்றலை பெருக்கிக்க நிகும்பல யாகம், அந்த யாகத்தை செய்தாலும் புதிய ஆற்றலை பெற்றாலும் வெற்றி பெறுவோமோன்ற கவலை. ஆகவே திசை திருப்பி அவர்கள் அயோத்தியை நோக்கி அனுப்பிச்சுடு. அவன் அயோத்தியை நோக்கி சென்றால் எதற்கு போறாங்க? இப்ப இவன் நிகும்பல யாகத்தினால் பெற்ற பயன் என்ன? இதுதான் வேடிக்கை. சரி, போகலர் என்ற போதும் அனுமனை ஆண்டு போக்கி ஆகியது அறிந்தாலன்றி அரும் துயர் ஆற்றல் ஆற்றார்
ஏகிய கருமம் முற்றி யான் இவன் விரைவின் எய்தி வேக வெம்படையின் கொன்று தருகுவன் வென்றி என்றான். ஒரு சின்ன சந்தேகம் வந்தது. ஒரு கால் அயோத்திக்கு ஒன்னும் நடக்காது, இல்லை ஏதாவது நடந்ததா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வேகமாக பறந்து செல்லக்கூடிய அனுமனை வேணா அனுப்புவார்கள். போகலர் என்ற போதும் இந்த படையே அயோத்தியை நோக்கி திரும்பி போகலன்னாலும் அனுமனை ஆண்டு போக்கி அனுமனை வேகமா பறந்து போய் அயோத்தியனுடைய நிலைமைய தெரிஞ்சிட்டுவான்னு அனுப்புவான். ஆகியது அறிந்தால் அன்றி அருந்துயர் ஆற்றல் ஆற்றல். அங்கு போய் அனுமன் பார்த்துட்டு வந்து சொன்னாதான் இவர்கள் இதுகாரும் கொண்டு இருக்கக்கூடிய துன்பத்திலிருந்து விலகுவார்கள். இந்த அனுமன் போயிட்டு வர்ற நேரத்துக்கு போர்க்களத்துல எதுவும் நடக்காது. அந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டு நான் நிகும்பல யாகத்தை முடிச்சுடுறேன். ஆகவே யான் ஏகி கருமம் முற்றி இவன் விரைவின் எய்தி, அதற்குள்ள இந்த அனுமன் போயிட்டு வரக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல நான் என்னுடைய நிகும்பல யாகத்தை விரைவாக செய்து முடித்து வேக வெம்படையின் கொன்று தருகுவன் வென்று என்றான். வேகமுடைய கொடிய படைக்கலங்களை எல்லாம் தவத்திலே பெற்று இங்கு வந்து இவர்களை எல்லாம் கொல்லுவேன். சொல்லி முடிச்ச உடனே ராவணன் பரவாயில்ல, இந்த திட்டம் ஒரு பயனளிக்கக்கூடிய திட்டம். இது எந்த விதத்துல பயனளிக்கக்கூடிய திட்டம்னா, போர் என்றால் நேரிடைய போர் செய்யும். இப்போ கொஞ்சம் வருத்தமா இருந்தாலும் சில செய்திகளை பேசியா. இந்திய துணை கண்டத்துல காப்பியங்கள் எல்லா மொழியிலும் எழுதப்பட்டன. தொல்மொழியாக கருதப்படக்கூடிய ரெண்டுல ஒன்று வடமொழி, மற்றொன்று தமிழ். வடமொழியிலையும் காவியங்கள் எழுதப்பட்டன, தமிழ்லையும் காப்பியங்கள் எழுதப்பட்டன. நீங்க வடமொழியில எழுதின காப்பியங்களை பாருங்க. ஒரு பெண்மையை அல்லது ஒரு பெண்ணை எந்த அளவினுக்கு இழிவுபடுத்த முடியுமோ அந்த அளவினுக்கு அவர்கள் இழிவுபடுத்தி எழுதியிருக்கிறார். இது சரியா தவறா அன்றைய சூழலா அந்த விவாதத்துக்கே நாம் அல்ல. பொதுவான நோக்கில் காப்பியம்னா அதுக்கு ஒரு தகுதி இருக்கு. இப்ப உதாரணம், தமிழ் இலக்கண நூலான தண்டி அலங்காரத்துல பெருங்காப்பியம் என்று சொன்னால் அதற்கு என்ன இலக்கணம்னு வகுக்கிறார். பெருங்காப்பியமே பேசும் காலை அறம்பொருள் இன்பம் என்கின்ற நாற்பொருள் பயத்ததாய். இந்த அறம்பொருள் இன்பம் வீடு என்கின்ற 4 பொருளை தரத்தக்கணும். தன்னேரில்லாத தலைவனை தலைவியை உடையதாய், இணையில்லாத தலைவனும் தலைவியையும் கொண்டிருக்கணும். வடபுலத்துல தோன்றின பல புராணங்கள்ல இது பின்பற்றப்படவில்லை. அவர்களால் சொல்லப்பட்ட எல்லா புராண குறிப்புகளும், உதாரணம் பாருங்க, 2 நிலைகள்ல பேசலாம். நான் இந்த இடத்தை தான் சொல்லணும்ன்றதுனால, வடபுலத்திலையும் கற்பில் சிறந்தவர்கள் யார் என்று ஒரு பட்டியல் வைத்திருக்கிறார். நலாயினி, அனுஷியா, சாவித்ரி என்றெல்லாம், அருந்ததி. தமிழ்லையும் கண்ணகியை முதலாக வைத்த காப்பியம் சிலம்பு. அந்த கண்ணகியே புகார் நகரத்தில் இருக்கக்கூடிய 7 கற்பின் கனலியை சொல்லுகிறார். கண்ணகி வாயிலா இளங்கோவடிகள் பேசுறார். இந்த 2 கருத்தையும் எடுத்து பார்த்தீர்கள் என்றால், வடபுலத்துல சொல்லக்கூடிய கருத்துல ஒரு பெண்ணை அந்த பெண்மைக்கு ஏற்றாற்போல் போற்றவோ பாராட்டவோ இல்லையோ என்று தோன்றுகிறது. இப்ப நலாயினி கதையை எடுத்துங்க. தான் மணந்து கொண்ட கணவன் காமத்தின் வயப்படுபவன், அவனினுடைய காம தேவைகளுக்கெல்லாம் பலவாகிய பெண்கள் எல்லாம் அவனோடு காமம் தூக்க வருவதை இவள் பார்த்து கொண்டிருந்தாள்.
அதனால இவனுக்கு நோய்வாய் ஏற்பட்டு, அந்த நோய்வாய் ஏற்பட்டதினால இவன் நடக்க இயலாமல் போக, அப்பொழுது அந்த ஊரில் வந்த மற்றொரு கணிகையின் பால் இன்பம் துய்த்தாக வேண்டும் நீ ஆசை கொள்ள அவனை தலையில ஒரு கூடையில் வைத்து தூக்கி சென்றதா கதை. ஆனா அதே காலகட்டத்துல தமிழ்ல எழுதின காப்பியத்துல தன் கணவனை ஆராயாமல் குற்றவாளி என்று கருதின பாண்டியன் மன்னன் முன்னாடி போய் வழக்குரைத்து தன் கணவன் கள்வன் அல்லன்னு விவாதம் செய்து வாதம் செய்து வென்ற ஒரு பெண்ணை பார்க்க. இங்க தமிழகத்துல வந்த எல்லா தமிழரோடு அல்லது இந்த தென்புலம்னு எடுத்துங்க, தமிழகம்னு சொன்னா வேறு விதமான ஒரு அரசியல் துணி வந்துடும். தென்புலத்துல உருவான இந்த புராணம். அப்ப நம்முடைய தென்னகத்துல பெண்கள் பெருமளவு மதிக்க தகுந்தவர்களாக அவர்களினுடைய தனித்துவத்தை போற்றுதற்கும் பாராட்டுதற்கும் உரியதாகிய சூழ்நிலையை கொண்டதாக இலக்கியங்கள் அமைந்தன. வடபுலத்தில் அப்படி அமையல. அதற்கு என்ன காரணம்? இதை கொஞ்சம் யாரேனும் வருங்காலத்தில் ஆய்வு செய்வார்கள்னு நம்புறேன். பல நேரங்கள்ல இந்த மாதிரி விவாதங்கள் மனதுக்குள்ள தோன்றும். ஏன் வடபுலத்துல இருந்து காட்டப்பட்ட அத்துணை பெண் கதாபாத்திரங்களும் தங்களுக்கு உண்டான ஆற்றலை முழுமையுமாக வெளிக்காட்டக்கூடிய நிலையில வரவில்லை? இறுதியா பேசின சாவித்திரிக்கு தான் அந்த அறிவு கொடுக்கப்படுகிறது. யமனோடு விவாதம் செய்து யமனிடமிருந்து தன் கணவனது உயிரை மீட்டதாக. ஆனால் மற்றையோர்கள் எல்லாம் கணவனினுடைய தேவைக்கு உடன்பட்டு செயலாற்றியதாகவே பேசப்படுகிறது. அனுசுயாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னும் மோசம். தெய்வங்கள் அவளை மிகப்பெரிய அளவில் தவறாக சோதிக்கின்றன. அதனால இந்த மாதிரியான வேறுபட்ட நிலைகள்ல சமூகம் இருந்ததுனாலதான் பாரதி காலத்துல இந்த பெண்மைக்கு ஒரு பெரிய மரியாதை வேணும்னு ஆசைப்பட்டு பெண்மை வாழ்க என்று குத்திடுவோமடான்னு எழுதி. இதெல்லாம் இந்த புராணங்கள்ல வரக்கூடிய சில செய்திகளை கொஞ்சம் தொகுத்து பார்த்தால் சற்று வேடிக்கையாகவும் இருக்கு, வேதனையாகவும் இருக்கு. அதனால் அந்த வாய்ப்பை தான் வால்மீகியிலிருந்து சிலவற்றை கம்பனுக்கு அப்படியே எடுத்து எழுத வேண்டிய தேவை தவிர்க்க முடியல. சில நேரங்கள்ல இந்த தென்னக மரபுக்கு ஏற்ற மாதிரி பேசவும் வைக்கிறான். சீதை பேசினா இல்லையா அசோகவனத்துல அனுமன் கிட்ட? எல்லாரையும் என்னால ஒரு வார்த்தையிலேயே அழிக்க முடியும். ராமனுக்கு ஒரு அகௌரவம் வந்துடக்கூடும், எனக்கு ஆற்றல் இல்லாமல் இல்லை. ஆனால் ராமனுக்கு ஒரு கௌரவம், தன் மனைவியை தான் காப்பாற்ற வேண்டும், அதுதான் வீரம், அதை ராமன் மேற்கொள்ளணும், அதுக்கு நான் தடையாயிடக்கூடாதுன்னு தான் கவலைப்பட்டேன். ராமன் பெருமையை உயர்த்துவதற்கு அவ போராடினான். கணவன் கோவலனது நேர்மையை உயர்த்துவதற்கு கண்ணகி போராடினான். அதனால இந்த காப்பியங்களினுடைய போக்குகள் எல்லாம் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணினா வேடிக்கையா இருக்கும். ஆகவே ரொம்ப வேடிக்கையா சொல்றான். போகலர் என்ற போது அனுமன் போய் பார்ப்பான். அப்ப அந்த இடைப்பட்ட நேரத்துல நான் வேள்வியை செஞ்சிருவேன். வேள்வியை செய்து பெரியதாகிய படைக்கலன்களை பெற்று இவர்களை அழிப்பேன். அப்போ இந்த சிந்தனை தென்னக சிந்தனையா இருக்க முடியாது. தென்னக சிந்தனையில போர்க்களத்துல நேர்மையும் ஒழுக்கமும் பின்பற்ற கோட்பாடுகளை உடையது. அதான் திணைன்னு பேர் வச்சோம். திணைனா ஒழுக்கம், போர்க்கள ஒழுக்கம். இந்த போர்க்களத்துல அதர்ம முறையில அறமற்ற நிலையில எதிரிகளை கொல்லுவது கூட கிடையாது. அதனால இதெல்லாம் எப்படி வந்ததுன்னா வடமொழியில எழுதப்பட்ட இந்த காப்பியம் அந்த சூழல்ல சொல்லப்பட்ட செய்திகளை கூடிய மட்டும் கம்பன் மாற்றுகிறான். சில இடங்கள்ல மாற்ற முடியாத தேவை ஏற்பட்டு விடுகிறது. ஆகவே இதெல்லாம் அவன் எழுதுகிறான். யோசிச்சு பாருங்க, தனக்கு அநீதி இழைத்த
ராவணனையே இன்று போய் நாளை வான்னு ராமன் சொன்னான்னா ஒரே காரணம், ராவணன் கையில ஆயுதம் இல்லை. ஆயுதம் இல்லாதானை போர்க்களத்துல எதிர்க்க கூடாது. இந்த மரபு தென்னக மரபு. ஆனால் ராவணனும் இந்திரஜித்தனும் எதிரிகளை ஏமாற்றுவதற்கு திட்டமிடுகிறார்கள்னா இதை தவிர்க்க முடியல கம்பனால. ஆகவே இந்த மாயாசீதையை விவரிக்க ஆரம்பிச்சோம். அன்னது புரிதல் நன்று என்று அரக்கனும் அமைய அம்சொல் பொன்னூறு அமைக்கும் மாயம் இயற்றுவன் மைந்தன் போனான். இன்னது இத்தலையது ஆக ராமனுக்கு இரவி செம்மல் தொல்நகர் அதனை வல்லை கடிகட சுடுதும் என்று. இப்ப காட்சியை மாத்தணும். இந்த ராவணனது சபையிலிருந்து இந்திரஜித்தன் இந்த எண்ணத்தை சொன்ன உடனே ராவணன் செய்யலாம்னு சொல்ல உடனே கம்பன் காட்சிய போர்க்களத்துக்கு மாத்திரம். அன்னது பிரிதல் நன்று என்று அரக்கனும் அமைய அந்த செயல் நல்லதே என்று ராவணனும் ஏற்றுக்கொள்ள சொல் பொன் உரு அமைக்கும் மாயம் இயற்றுவான் மைந்தன் போனான். அழகிய சொல்லை உடைய சீதையின் உருவத்தை மாயமாக அமைப்பதற்காக இந்திரஜித்தனும் போனான். இது இலங்கை அரண்மனையில நடந்து முடிந்த காட்சி. இத்தலை போர்க்களத்துக்கு வந்துட்டார் கம்பன். இத்தலை இன்னது ஆக ராமனுக்கு ரவி செம்மல். இவ்விடத்தில் போர்க்களத்துல ரவின்னா சூரியன், சூரியனது மகனாகிய செம்மல்னா மகன் சுக்ரீவன் தொல்நகர் அதனை வல்லை கடிகட சுடுதும் என்றான். பழமையான இலங்கை நகரை நாம சிறப்பு கெடுக்கக்கூடிய அளவில் கொளுத்திரும் அப்படின்னு. அத்தொழில் புரிதல் நன்று என்று அண்ணலும் அமைய எண்ணி தத்தினன் இலங்கை மூதூர் கோபுரத்து உம்பர் சார்ந்தான். பத்துடை 7 சான்ற வானர பறவை பற்றி கைத்தலத்து ஓர் கொள்ளி எடுத்து எவ்வுலகும் காண. இப்போ ஒரு கேள்வி, ஊரை எரிக்கலாமா? போர்க்களத்துல வஞ்சி திணையில காஞ்சி திணையில இந்த ஊரை எரித்தல் என்பது ஒரு போர்க்கள ஒழுக்கம்னு சொல்லப்பட்டிருக்கு. இது எப்படிங்க ஊரை எரிக்கிறது போர்க்கள ஒழுக்கம்னா, இதுக்கு பேரு முதல்ல எரி பறந்து எடுத்தல்னு பேர். இது இலக்கண சொல். தீயினை பரவலாக அந்த ஊரின் கண் எடுக்கிறது. அடுத்தது அழபுல வஞ்சி, அந்த ஊரினை நெருப்பினுக்கு இரையாக்குதல். இப்ப என்ன அடிப்படையில் இது சொல்லப்பட்டதுன்னா, பழைய காலத்துல ஒரு நாடு அப்படின்னு சொன்னா நாடுக்கு உரிய தலைநகர் என்று எடுத்துக்கொண்டால் தலைநகருக்கு ஒரு பெரிய கோட்டை கட்டப்பட்டது. கோட்டைக்கு வெளியே அந்த நாடு சார்ந்த வயல்கள் எல்லாம் இருக்கும். அனுதினமும் கோட்டை கதவு திறக்கப்பட அந்த கோட்டையை சுற்றி அகழி இருக்க, அகழியின் மீது பாலம் பொருத்தப்பட வேலைக்கு செல்பவர்கள் எல்லாம் வெளியே வருவார்கள். தங்களினுடைய வேலையை காலையிலிருந்து மாலை வரைக்கும் செய்து முடித்து மீண்டும் அவர்கள் கோட்டைக்குள்ள வரும்போது கோட்டை கதவுகள் திறந்து எல்லோரும் உள்ள வந்தவுடனே மூடப்படும். இதான் மரபு. இப்ப அந்த கோட்டைக்குள்ள மக்கள் எத்துணை பேர் இருக்கிறார்களோ அத்துணை பேர்களுக்கும் வாழிடம் இருக்கும். இப்ப அந்த ஊருக்குள்ள நுழைஞ்சு நீங்கள் வெளிப்புற சுற்றிலிருந்து அவுட்ஸ்கர்ட்ல இருந்து தீயினை வைக்க ஆரம்பிச்சா என்ன நடக்கும்? எல்லா மக்களும் ஊரினது மையம் நோக்கி செல்ல தலைப்படுவார். அப்படி எல்லோரும் ஊரின் மையம் நோக்கி செல்ல செல்ல இந்த தீயினை இவர்கள் கூட்டிக் கொண்டே வர வர ஒரு நிலையில இந்த ஊர் மக்கள் ஒரே இடத்துல முழுமையுமாக குழுமி அவர்களது செயல்பாட்டுக்கு அவர்களே தடையாகி விடுவார்கள். மொபிலிட்டி இல்லாம போயிடும். அப்போ முற்றுகையிட்ட வீரர்கள்
அவர்களை ரொம்ப எளிதில் வெல்ல முடியும். ஒன்று, உங்கள் அனைவரையும் அழித்து விடுவேன், அழிக்க வேண்டாம்னா சரணடைந்து விடுங்கள். இதற்குத்தான் தீயை ஊர் சுற்றி எடுப்பது. அதோட மட்டுமில்ல, அங்கு இருக்கக்கூடிய நீர்நிலைகளையும் மெல்ல மெல்ல அழித்து கொண்டு வருவார். இப்ப இதெல்லாம் அழபுல வஞ்சி, உழபுல வஞ்சி என்றெல்லாம் திணையிலேயே சொல்லப்பட்டது. எந்த மக்களையும் கொல்லாமல் அவர்களினுடைய வாழிடங்களை மெல்ல மெல்ல தீயூட்டி கொண்டு வந்தால் மக்கள் எல்லாம் மையம் நோக்கி நகருவார். அப்ப அவர்களினுடைய நகர்ச்சி, மையத்தில் இருக்கக்கூடிய அரண்மனை, அவர்களை சார்ந்த வீரர்கள் யார் ஒருவரும் செயல்பட இயலாத அளவினுக்கு இந்த கூட்டம் அங்கு போய் கவியும். அதனாலதான் இது யாரையும் கொல்லாமல் நாட்டின் கண் தீயை வைத்து மக்களை நாட்டின் மைய இடம் நோக்கி நகர்த்தி அவர்களை செயலற்றவர்களாக்கி போரில வெல்லுதல் என்பது அன்றைய படைமுறை. எல்லாத்துக்கும் ஒரு அழகான காரணம் இருக்காது. அதனால தீ வைக்க ராமன் இதுக்கு ஏற்றுக்கொண்டன. இது போர் முறை. சுக்ரீவன் சொன்னா இலங்கையை கொளுத்துறதுக்கு இதுதான் சமயம்னு. அத்தொழில் புரிதல் நன்று என்று அண்ணலும் எண்ணி அமைய. சுக்ரீவனால் சொல்லப்பட்ட இந்த நகரை கொளுத்துதல் என்பது பெருமைக்குரிய ராமனும் சிந்தித்து உடன்பட, தத்தினன் இலங்கை மூதூர் கோபுரத்து உம்பர் சார்ந்தன. சுக்ரீவன் ஒரே தாவுதல்ல இலங்கையினுடைய அந்த கோபுரத்தின் மேல ஏறி நின்றான். 10 7 சான்ற வானர பறவை 70 வெள்ளம் என்று அமைந்த வானர சேனையாகிய கடல் பற்றி எவ்வுலகும் காண ஓர் கொள்ளி கைத்தலத்து எடுத்தது. அந்த சுக்ரீவனை பின்பற்றி அத்துணை வீரர்களும் இந்த உலகமே காணக்கூடிய அளவில் ஒவ்வொருத்தன் கையிலையும் தீப்பந்தத்தை எடுத்தார். அத்துணை வானர வீரர்களும் நெருப்ப கையில் எடுத்தார்கள். இந்த நெருப்ப கையில் எடுத்து இலங்கைக்கு புறநிலையில தீயினை வைத்து கொளுத்துகிறார்கள். அந்த வர்ணனை எண்ணின கோடி பல்படையாவும் மன்னொரு காவல் தென்மதில் வாயில் வெண்ணிற மேகம் மின்னினம் வீசி நன்னின போல்வ தொல்நகர் நாண. எண்ணின கோடி பல்படையாவும் 70 வெள்ளம் என்று கணக்கிடப்பட்ட கோடிக்கணக்கான வானர படைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து மன்னொரு காவல் திண்மதில் வாயில், அழகு செய்ய பெற்றதும் காவலை உடையதுமான திண்மையான மதிலின் வாயிலின் வழியாக வெண்ணிற மேகம் மின் இனம் வீசி, வெண்மையான நிறத்தை உடைய மேகங்கள் மின்னல்களை வீசிக்கொண்டு தொல் நகர் நாண நன்னின போல்வ, பழமையான அந்த இலங்கை நகர் நாணும்படி நெருங்கின, மின்னல் நெருங்கினது போல. அத்துணை வானரர்கள் கையில் இருக்கிற தீப்பந்தம் ஒரு மின்னல் ஒளியை போல காட்சி அளித்ததாம். மின்னலே இலங்கையை நெருங்கியது போல தீப்பந்தங்களோடு வானரங்கள் இலங்கையை நெருங்கின. ஆசைகள் தோறும் அள்ளின கொள்ளி மாசு அறு தானை மார்க்கட வெள்ளம் நாசம் இவ்வூருக்கு உண்டு என நள்ளின் வீசின வானின் மீன் வீழும் என. மாசு அறு தானை மார்க்கட வெள்ளம், குற்றமற்ற சேனையாகிய வானரப்படை வெள்ளம் என்கின்ற அளவில் ஆசைகள் தோறும் கொள்ளி அள்ளின. ஆசைகள்னா திசைகள்னு அர்த்தம். எல்லா திசைகளிலும் தீப்பந்தத்தோடு இலங்கைக்குள்ள நுழைந்தன. இவ்வூருக்கு நாசம் உண்டு என, இவ்வூர் இப்படி அழிய போகிறது என்று வானின் மீன் விழும் என்ன நள்ளின் வீசின, வானத்திலிருந்து வீழுகின்ற மீன்கள் எனும்படியாக நள்ளிரவில் கொள்ளிகளை வீசின. நட்சத்திரங்களே விழுந்து இந்த ஊர் அழிய போகின்றது என்று ஒரு குறிப்பு இருப்பது போல் இந்த வானரர்கள் கையில் இருந்த கொள்ளிகள் வீசப்பட்ட போது அவைகள் நட்சத்திரங்களைப் போல இந்த நகரிலே விழுந்து அங்கங்கு நெருப்பை பற்ற வைத்தனவா. அதாவது வானத்திலிருந்து மீன் விழுதல் என்பது அந்த காலத்துல இருந்த ஒரு பெரிய நம்பிக்கையில ஒன்று. இன்னமும் அது தொடர்ந்து வருகிறது.
அதாவது வானத்திலிருந்து வீழக்கூடிய வால் நட்சத்திரம், அந்த காமெட்னுவாங்க. அது பூமியில வந்து ஒண்ணு இல்ல, ஒரு நட்சத்திரத்திலிருந்து பல கோடி 100,000 மைல்களுக்கு அப்பாற்பட்டு பிரிந்த ஒரு கல் நம்முடைய பூமியினுடைய எல்லைக்குள் நுழையும் போது அழுத்தத்தினால் பற்றி எரிந்து ஒரு அந்த தீயானது வால் போல தோன்றி பூமியில விழும். அதுக்கு பேரு வால் நட்சத்திரம்னு பேர். அந்த வால் நட்சத்திரம் விழுந்தா அதை பார்க்கிறது தப்புன்னு ஒரு கொள்கை உண்டு. இன்றைக்கு அறிவியல் தொழில் முன்னேற்றத்தில் இல்லை, அதெல்லாம் பார்க்கணும், அது எங்க விழுகிறது, அதனுடைய அளவு என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு தொலைநோக்கி வழியா பார்க்கிறார்கள். அந்த மாதிரி வால் நட்சத்திரம் விழுந்தா நாட்டை ஆளும் மன்னனுக்கு ஆகாது. அதுக்கு பழைய காலத்துல பேர் என்னன்னா தூமகேதுன்னு பேர். அழிவினை தரத்தக்க விண்மீன்னு பொருள். எத்தனை பேருக்கு கல்கியினுடைய படைப்புல ஆர்வம் இருந்தால் பொன்னியின் செல்வன்ல இதை பத்தி எழுதுவார். அதாவது தூமகேது தோன்றிய உடனே ராஜராஜனினுடைய தந்தையாகிய சுந்தர சோழன் மரணத்தை சந்திப்பான்னு தூமகேதுன்னு ஒரு சாப்டரே போட்டு எழுதுவார். இதெல்லாம் அந்தந்த காலத்துல இருந்து ஒரு பெரிய நம்பிக்கை. வேடிக்கை என்னவென்றால், நீங்க யூனிவர்ஸ் என்ற ஒரு கோட்பாடை எடுத்து பார்த்தீர்கள் என்றால், ஒரு நாளைக்கு இந்த பூமியை நோக்கி பல 100,000கணக்கான எரி நட்சத்திரங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஒன்றல்ல ரெண்டல்ல. நமக்கு வான்வெளின்ற அந்த ஸ்பேஸ் இருக்க, அது மிகப்பெரிய அற்புதம். நமக்கு தெரியாது அதெல்லாம் அதற்குன்ற துறை இருக்கு. அந்த துறையில போய் அதை பற்றி தெரிந்து கொண்டால் மிகப்பெரிய ஆச்சரியம் காத்திருக்கு. என்னன்னா, வானத்துல எண்ணிக்கைக்கு அளவிட முடியாத நட்சத்திரங்கள் இருக்கு. அண்மை காலத்துல கொஞ்சம் வாயேஜரை பத்தி கூட நீங்க படிச்சிருக்கலாம். அது சூரிய மண்டலத்திற்கு முன்பு இருக்கக்கூடிய ஒரு வெப்ப சுழற்சியில போய் அந்த வாயேஜர் டிராவல் பண்ணி கொண்டு இருக்கிறது. அதனுடைய வெப்பம் ஏன் வாயேஜரை எரிக்கலைன்னா, அங்கு வெப்ப அணுக்கள் ஒன்றுக்கு ஒன்று போதிய இடைவெளியை விட அதிகமாக இருப்பதினால அந்த வெப்பம் இந்த வாயேஜரை தாக்கலை. அதனால அது இன்னமும் டிராவல் பண்ணி கொண்டு இருக்கிறது சூரிய மண்டலத்தை நோக்கி. அப்போ வானம் என்பது நமக்கு ஒரு பெரிய வினோதம். அதனால பல நட்சத்திரங்கள் நமக்கு தெரிஞ்சது கொஞ்சம் அல்ல, கடுகிலும் 100ல் 1 பங்கு தான் தெரியும். வானவெளின்றது அப்படி ஒரு அற்புதம். அதுல கற்கள் பிரிந்து வந்து கொண்டுதான் இருக்கின்றன. பூமியினுடைய பாதைக்குள்ள அது நுழையும் போது அட்மாஸ்பியர்ன்றோம் இல்லையா, அந்த புவி மண்டலம், அதுக்குள்ள நுழையும் போது வேகத்தாலும் அழுத்தத்தாலும் முறையற்ற கோணத்தில் அது வருவதனாலும் பற்றி எரிகிறது. அப்படி எரியக்கூடிய வேகத்துல பூமி கிட்ட வரும்போதே ஏதாவது பூமியின் மேற்பரப்புல எதையாவது அது தொடுதற்கு முன்பு சாம்பலா போயிடும். அல்லது அப்படி விழுவது கூட சின்ன சின்ன கற்களா விழும், அவ்வளவுதான். இது அன்றாடம் பூமியில ஏதோ ஒரு மூலையில எங்கேயோ இந்த மாதிரி நடந்து கொண்டே இருக்கு. அதுல இன்னமும் சிலர் சொல்லுகிறார்கள், சில கோள்களோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய சில எரிக்கற்கள் சுழற்சி பாதையில போய்கொண்டே இருக்கின்றன. சில நேரம் அது பூமியை நோக்கி வரும் விலகும். அப்படி ஒரு பெரிய எரிக்கல்லை சொல்லுவது எதுன்னா ஹெய்லின்ற ஒன்னத்தை பத்தி சொல்லி கொண்டு இருக்கிறோம். ஹெய்லிஸ் காமெட் ஒன்ஸ் இன் 73 years பூமி பாதையில வந்துட்டு வெளியே போயிடும். இதெல்லாம் ஒரு காலத்துல தீமையை பயக்கக்கூடிய சாங்கியங்களாக கருதப்பட்டன. என்ன காரணம்னா, மனித வாழ்க்கையில அவர்கள் அன்றாடம் பார்க்க முடியாமல் இருக்கக்கூடியதுல ஏதாயிலும் ஒன்று அபூர்வமா நடந்தா அது நமக்கு நன்மை பயக்கும் இல்ல தீமையை தரும்னு நாம வரையறுத்துக் கொள்வது. இப்ப சொல்றோம் இல்லையா, சில பேருக்கு இயல்பாக 6 விரல் வந்துடும். அத உடனே நாம என்ன சொல்லுவோம், எல்லோருக்கும் இயல்பா 5 விரல், இவருக்கு 6 விரல் இருக்கு, இது அதிர்ஷ்டம் அப்படின்னு. இது அவரிடம் போய்
உள்ளவரிடம் போய் கேளுங்கள், அவர் எவ்வளவு கஷ்டம்னு சொல்லுவார்னு புரியும். நான் பணியாற்றின கல்லூரியில பொருளாதார துறையில பேராசிரியரா எனக்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பு சேர்ந்து அப்புறம் முதல்வராக இருந்து ஓய்வு பெற்றவர். அவரோட 30 ஆண்டு காலம் பணியாற்றும் வாய்ப்பு கிடைச்சது. டாக்டர் பாலாஜின்றவர் இருக்கார். முதல்வராக ஓய்வு பெற்று சென்னையில தான் இருக்கார். அவருக்கு 2 கைகளிலும் 6 விரல், 2 கால்களிலும் 6 விரல். என்ன சிக்கல்னா அவரால எந்த ஷூவும் போட முடியாது. அவருக்குன்னு டிசைன் பண்ணணும். அப்படியெல்லாம் இங்க டிசைனர் ஷூஸ் எல்லாம் அப்போ பாப்புலர் ஆகல. அது போல செருப்பு வாங்கணும்னா முன்பகுதி அகண்டதாக இருக்கும். அப்பதான் அந்த 6 விரலும் பொருந்தும். ரொம்ப கவலைப்படுவார். எனக்கு ஏதாகிலும் ஒரு பொருள் வாங்கணும்னா என் உடல் அதற்கு ஏற்றுக்கொள்ளணும். சட்டை போடும்போது நமக்கு 5 விரல் கரெக்டா உள்ள பூந்துரும். ஒரு முழு கை சட்டை போடும்போது 6வது விரல் தனியா நிற்கும், அது கையில மாட்டிக்கும். வேகமா போட்டுட்டோம்னா வேதனைன்னுவர். அதனால நம்ம 6 விரல் என்பது மாற்றானிடம் இருக்கிறத பார்த்து அதிர்ஷ்டம்னு நாம சொல்லி கொண்டு இருக்கிறோம். அவனுக்கு அது கொடுக்கிற கஷ்டம் வேற யாரும் கொடுக்க முடியாது. ரொம்ப வருத்தப்படுவார் அவர். அதனால இந்த தூமகேது, இது மாதிரி எரி நட்சத்திரம், இவைகளெல்லாம் விழுந்தா ஒரு நாட்டினுக்கு கேடு தீமை என்பது சொல்லப்பட்ட ஒரு சடங்கியல் சார்ந்த ஒரு மரபுகள். அதனால இந்த குரங்குகள் எல்லாம் தீப்பந்தத்தை எடுத்து எரியறது, வானத்திலிருந்து நட்சத்திரங்கள் எல்லாம் எரி கற்கள் விழுந்து இந்த நகர் அழிய போவதற்கு உரியதாக இருந்ததுன்னு சொல்லுவதாக இருந்ததுன்னு விளக்குகிறான் கம்பன். ஆகவே வீசின வானின் மீன் விழும் என்ன என்பதோட நிறுத்துவோம். அடுத்த பாட்டை அப்புறம் தொடங்கும்.